நாம் இப்பொழுது தொல்காப்பியத்தின் பொருளதிகார அகத்திணையியல் இறுதி நிலையில் இருக்கின்றோம். இப்போ கைக்கிளை என்றால் என்ன என்ற நூற்பா ஒன்று விளக்குகிறது. 996வது நூற்பா. காமம் சாலா இளமையோள் வயின் ஏமம் சாலா இடும்பை எய்தி நன்மையும் தீமையும் என்று இரு பிறத்தால் தன்னோடும் அவளோடும் தருக்கிய புணர்த்து கொல் எதிர்பெறான் சொல்லி இன்புறல் புள்ளி தோன்றும் கைக்கிளை குறிப்பே. காம உணர்வு இன்னும் தோன்றாத ஓர் இளம் பெண்ணின் மீது ஓர் இளைஞன் காதல் கொண்டு மருந்தினாலே தீர்க்க முடியாத பெரும் துயரினை அடைந்து அவளை அடைதலான நல்ல நிலையும் அவளை அடைய முடியாத தீய நிலையும் ஆகிய நிலையினையும் கூட்டி சொல்லியும் தனக்கு எதிர்ச்சொல் அதாவது மறுமொழி தராத நிலையினை கண்டும் தானே தனக்குத்தானே சொல்லி சொல்லி இன்பமடையும் நிலைதான் கைக்கிளைக்கு உரிய குறிப்புகள் ஆகும். பொழுது என்ன செய்தி? அவளோ காமம் எய்தாத சிறுமி, இளம் பிராயத்து இளம் வயது சிறுமி. இவனுக்கு அவளோடு இன்பம் துய்க்கின்ற நிலை. ஆனால் அவள் காமம் என்கின்ற அந்த உணர்வே தோன்றாத ஒரு சிறுமி. இவனை பற்றி அவள் கவலையே படவில்லை. ஆனால் இவன் அவளை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் அது மட்டும் இல்லை, அவளிடத்திலே இன்பம் அடைவதைப் போலவும் அவள் பேசாதனால் துன்பம் அடைவதைப் போலவும் அவள் மறுத்து பேசாமல் போவதனால் வருத்தம் அடைவதைப் போலவும் எல்லாம் தனக்குத்தானே சொல்லி சொல்லி இன்பமடையும் நிலைதான் கைக்கிளைக்குரிய குறிப்புகளாகும். இந்த கை கிளை என்றாலே கிளைன்னா உறவு அல்லது ஒரு பக்கம் என்று ஒரு பொருள். கைன்னா அற்பம், அதாவது ஒரு பக்கம் மற்றும் முழுமையல் அற்றது என்று ஒரு பொருள். கைக்கு பல பொருள் இருக்கின்றன. கை என்றால் உறுப்பு என்று ஒரு பொருள், கை என்றால் கிளை என்று ஒரு பொருள், கை என்றால் அற்பம் என்று ஒரு பொருள், கை என்றால் ஒழுக்கம் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. அது யாரும் சொல்லுவதில்லை. ஒழுக்கம் என்பதை எங்கே கண்டு கொள்ளலாம் என்றால் வாழ்க்கை என்ற சொல்லில் இருக்கிற கையை வைத்துக் கொண்டே அறிந்து கொள்ளலாம். வாழ் கையாக அப்படின்னா வாழ் ஒழுக்கமாக என்பதுதான் வாழ்க்கை என்று ஆனது. சரி, இப்ப கைக்கிளை என்னும் இந்த ஒழுகலாறு தலைவன் மேல் வைத்து பாடுவரே அன்றி தலைவியின் மீது வைத்து பாடுகின்ற மரபு என்பது இல்லை. இது தமிழ்நாட்டு பண்புல இது தலை சிறந்த பண்பாக கருதப்படுகிறது. காரணம், எந்த இலக்கியமும் இதை போன்று கைக்கிளையை பாடுகிறது. ஆனால் தலைவன் மீது வைத்து பாடுகிறதே தவிர தலைவி மீது வைத்து பாடவில்லை. இது இரு குறிப்பு. அதாவது அவள் பருவம் அடையாதவள் இன்பம் துய்ப்பதை போல நினைப்பது தவறு என்று தமிழ் புலவர்கள் கருதி இருக்கின்றனர். அதனால் பாடவில்லை, ஒரு காரணம். இன்னொரு காரணம், பருவம் எய்தாதவளுக்கு அந்த உணர்வே வராது என்பது இன்னொரு காரணம். அதனால் இந்த இரு காரணத்தால்தான் தமிழ் புலவர்கள் அந்த பெண்ணின் மீது வைத்து தலைவியின் மீது வைத்து பாடுகின்ற மரபு இல்லாமல் இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை போன்ற உணர்வுகளாலும் இதை போன்ற பண்புகளாலும் இதை போன்ற தன்மைகளாலும் தான் வெளிநாட்டு அறிஞர்கள் நம் தமிழ்நாட்டு இலக்கியங்களின் மீது பேரவா கொண்டிருந்தனர். அடுத்து நாம் இன்னும் போன்று பார்க்க போகிறோம். பெரும்பாலான செய்திகள் நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்கின்ற செய்தி, தொல்காப்பியத்தில் இருக்கின்ற செய்தி, திருக்குறள் இருக்கின்ற செய்தி, இவையெல்லாம் வெளிநாட்டு அறிஞர்களுக்கு புதுமையானவை. அது மட்டுமல்ல, அவர்களுடைய பண்பாட்டிற்கு நேர் மாறானவை.
அதனால்தான் அவர்களுக்கு அடடா நம் நாட்டில் இப்படி இல்லையே என்றுதான் இந்த தமிழ் இலக்கியங்களின் மீது பேரவா கொண்டனர். ஒரு எடுத்துக்காட்டு, ஆய் தூவி அனமென அணிமயில் பெடையென தூதும் புறவென புதைந்த நில் எழில் நலம் மாதர்கொள் மான் நோக்கின் மட நல்லாய் நிற்கண்டார் பேதுரும் என்பதை அறிவியோ அறியாயோ. கலித்தொகையிலே ஒரு 56வது பாடலில் அதுல ஒரு பகுதி. அதாவது கலித்தொகையின் 56வது செய்யுள்ள சாடி செயல் 3 ஒன்று இது. சரி, ஆனா அதாவது அன்னத்தினை போன்ற மென்மையான நடையினை உடையவளே, மயிலினை போன்ற சாயலை உடையவளே, இப்படி அவன் பேசுறான். அதாவது பிதற்றுகிறான், புலம்புகிறான். அவள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படல, அவளை நினைத்து இவன் புலம்புவது. அன்னத்தினை போன்ற மென்மையான நடையினை உடையவளே, மயிலினை போன்ற சாயலினை உடையவளே, புறாவினை போன்ற மடப்பம், அறியாமை. அறியாமை என்பது மட்டுமல்ல, வெட்கம். அதனாலதான் புறாவை வைத்து பாவேந்தர் ஒரு பாடலை பாடுகிறார். அது புறாவினிடத்துல ஒரு பண்பு இருக்கிறது என்றும் சொல்லுகிறார். தன் பெடை, அதாவது தன்னுடைய இணையான பெடை இறந்து விட்டால் இன்னொரு பெடையோடு அது இருக்கும் போது இன்னொரு பெடையோடு தொடர்பு கொள்வதில்லை. புறாவினிடத்தில் இருக்கிற ஒழுக்கத்தை நாம் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் அவருடைய பாடல். புறாவினிடத்தில் இந்த ஒழுக்கம் இருந்திருக்கிறது, தமிழ்நாட்டு புறாவிடத்தில். அதுதான் முக்கியம். அதாவது தன்னுடைய பெடை இருக்கும் போது இன்னொரு பெடையோடு தொடர்பு கொள்வதில்லை என்ற பண்பை அந்த புறாவிடத்தில் இருக்கிறது. மயிலினை போன்ற சாயலை உடையவர்களே, புறாவினை போன்ற மடப்பம், மடப்பம் என்பது அறியாமை என்று ஒரு பொருள், வெட்கம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. உடையவளே, மடப்பம், அறியாமை அல்லது வெட்கம் என்று கொள்ள வேண்டும். மானை போன்ற மருட்சியை அல்லது விழியை உடையவளே, அறியாமை மிகுந்தவளே, உன்னை கண்டால் உன்னுடைய பேரழகினில் மயங்கி அழிய செய்து விடுகிறது, என்னையே அழித்து விடுகிறது. உன்னை கண்டாலே என்னை அழிய செய்து விடுகிறது என்பதனை நீ அறிய மாட்டாய், அறியவில்லை என்று தலைவன் தன்னந்தனியனாக புலம்புகின்றான். இதுதான் கைக்கிளையின் தன்மை. இப்படி அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான், அவள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படுவதில்லை. காரணம், இதற்கு தொடர்பே இல்லாதவள், அவ்வளவுதான். ஆய் தூவி என்பது ஆராய்ந்து எடுத்த தூவி. தூவி என்பது இறகு, அதாவது பறவைகளினுடைய வயிற்று பகுதியில் கழுத்து பகுதியில் இருக்கின்ற இறகுகள், மென்மையான இறகுகள், அதுதான் தூவி. அது அன்னத்தின் தூவி சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்னத்தின் தூவியை படுக்கையாக அமைத்து செல்வர்கள் வீட்டிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு அன்னம் நம் நாட்டில் இருந்திருக்கணும்னு பாருங்க. தூவி என்பது பறவைகளுடைய வயிற்று பகுதியிலும் கழுத்து பகுதியிலும் இருக்கின்ற ஒரு மென்மையான இறகு. தூய உணர்வினை உண்ணும் புறாக்கள், புறாக்கள் எல்லாம் கண்டதை தின்னுதான், இது தின்னாது. தூய்மையான உணவு, நல்ல உணவை மட்டும்தான் உண்ணும். உன்னை கண்டாலே மயக்கி அழிய செய்து விடுகிறது என்னை என்று அந்த தலைவன் புலம்புகிறான். அடுத்து அது கைக்கிளை நிலை. இப்போது 7வது திணையாகி பெருந்திணையினுடைய நிலையை சொல்லுகிறார். 997 பெருந்திணை. ஏரிய மடல் திறம், இளமை சீர்திறம், தேறுதல் ஒழிந்த காமத்து மிகு திறம், மிக்க காமத்து மிடலொடு தொகை, செப்பிய 4ம் பெருந்திணை குறிப்பே. பொருந்தா காமமாகிய பெருந்திணை என்பது ஏரிய மடல் திறம் 1, இளமை சீர்திறம் 2, தேறுதல் ஒழிந்த காமத்து மிகுதிறம் 3, மிக்க காமத்து மிடல் என 4 வகைப்படும். இந்த 4 வகையை மறுபடியும் விளக்கிறார்.
ஏறிய மடல் திறம் என்பது தலைவன் மடல் மேல் ஏறி வருவேன் என்று கூறுதலுடன் ஏறியும் வருதல். சொல்வதோடு நின்று விடுவதில்லை, அவன் கட்டாயமாக ஏறி வருகிறான். இதனுடன் வரையேறி வீழ்வேன் என்பதனையும் கொள்ளலாம். ஆனால் வரையேறி வீழ்வதில்லை, வீழ விடுவதில்லை தோழி. அன்றைக்கே சொன்னேன், முதல்ல இவன் களவு வாழ்க்கையில அவளை காதலித்து விட்டான். உனக்கு நான், எனக்கு நீ என்று இறுதிய முடிவு செய்தாகிவிட்டது. ஆனாலும் பெற்றோரை கேட்க வேண்டும் என்று வந்து கேட்கிறான். அவர்கள் தரமாட்டேன் என்று மறுக்கிறார்கள். அப்போதுதான் நான் மடலேறி வருவேன் என்று சொல்லுகிறான். இந்த மடலுக்கெல்லாம் நான் வேற விளக்கம் கொடுத்துட்டேன், அது அடிக்கடி சொல்ல வேண்டியதில்லை. மடலேறி வருவேன் என்று சொல்லுகிறான். மடலேறியும் வருகிறான். அதுல ஏதோ ஒரு செய்தி சொன்ன, நல்ல படித்தவனாக இருந்தால் பெயரை எழுதி கொண்டு வருவான், இருவருடைய பெயரையும் கொடியிலே. படிக்காதவனா இருந்தால் இருவருடைய படத்தையும் ஓவியமாக தீட்டிக் கொண்டு வருவான் என்றெல்லாம் செய்தி இருக்கிறது. அப்படி வந்தும் தரவில்லையானால் நான் வரையேறி வீழ்வேன் என்று சொல்லுவான். வரையேறி வீழ்வேன் என்றால், வரைனா மலை, மலையேறி வீழ்வேன் என்றால் விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்றுதான் அவருடைய பொருள். அதை சொல்லிவிட்டு போன தலைவன் சொல்லிவிட்டு போன உடனே பெற்றோர் உறங்குவர், செவிலித்தாய் நற்றாய் எல்லாரும் உறங்குவர், தோழி உறங்க மாட்டாள். அந்த அனைவரும் உறங்கிய பிறகு தோழியை தலைவியை அழைத்து கொண்டு போய் தலைவனுடைய இடத்துல ஒப்படைத்து, நீதான் கணவன், நீதான் தந்தை, நீதான் தாய், நீதான் இவளுக்கு எல்லாம், நீ பார்த்துக்கொள் என்று விட்டு விட்டு வந்து விடுவாள். அவன் மலையேறி விழுந்து தற்கொலை செய்து கொள்கின்ற அளவுக்கு விடுவதில்லை. சரி, அது ஏறிய மடல் திறம். இளமை தீர்த்திரம் என்பது தலைவனுக்கு தலைவி இளையவள் ஆகாமல் ஒத்த பருவத்தினள் ஆகுதல். தலைவனும் தலைவியும் முதிர்ந்த பருவம் எய்தியவரையும் கொள்ளலாம். அதாவது இப்போ இதுல இருந்து ஒரு விதி விலக்கு தர்றார். அதுல என்ன, கைக்கிளையில பருவம் எய்தாதவள், அப்படி இல்ல, தலைவனை விட தலைவி உயர்ந்து அதிக அகவை உடையவள், அதுவும் உண்டு. தலைவனுக்கு தலைவி இளையவள் ஆகாமல் ஒத்த பருவத்தினல் ஆகுதலும், தலைவனும் தலைவியும் முதிர்ந்த பருவம் எழுதியவரையும் கொள்ளலாம். ரெண்டும் நடக்கும். இதுல அந்த பருவம் எழுதாதவள் இல்லை, கிடையாது. இல்லை, பருவம் எழுதி சமநிலையில் உள்ளவளும் தலைவனை விட தலைவி முதிர்ந்தவளும் இதுல வரும். இளமை தீர்த்திரம் என்பது இளமை இல்லை, இதுல ரெண்டு பேருமே இளமை கிடையாது. இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலையிலும் காலம் கடந்து திருமணம் செய்து கொள்ளுதலும் ஆகும். அவங்களுக்கு திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலை, அதனால் என்ன ஆயிடுது, இருவரும் அந்த திருமண காலத்தை கடந்து திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். அதனால அது ஒரு பெருந்திணை ஒண்ணு. அது மட்டும் இல்ல, பெருந்திணைக்கு இன்னும் பல செய்திகள் சொல்லிட்டாரு. அவன் பெற்றோர் விருப்பப்படலைன்னா இவனை அழைத்து கொண்டு போய் திருமணம் செய்து கொள்வது உண்டு. அல்லது அவளே வரவில்லைனால் வலியை அழைத்து கொண்டு போய் திருமணம் செய்து கொள்வது உண்டு. இப்படியெல்லாம் பெருந்திணையில வரும். தேறுதல் ஒழிந்த காமத்து மிகுதிரம் என்பது ரெண்டாச்சு, இது மூணாவது. தலைவன் வெளிநாடு சென்று திரும்புகின்ற வரையிலும் ஒருவருக்கொருவர் தேர்தல் கூறிக்கொள்வதாகும். பாருங்க, அவன் வெளிநாடு சென்று விட்டான், அங்கே இவளை நினைத்து அவன் வருந்துவதும் ஆறுதல் தேர்தல் சொல்லிக் கொள்வதும், அவன் வருவரையிலும் இவள் வருந்தி தேர்தல் சொல்லிக் கொள்வதும், இதுவும் பெருந்திணையில வரும். அவன் திரும்புகின்ற வரையிலும் ஒருவருக்கொருவர் தேர்தல் கூறிக்கொள்வதாகும். பிறகு மிக்க காமத்து மிடல், இது நான்காவது பகுதி. தலைவி ஊடல் கொண்டிருக்கின்ற காலத்தில், ஊடல் என்பது
அல்லது அது சண்டைன்னு சொல்ல முடியாது. திருப்பிணக்கு இது தேவை என்றாரு வள்ளுவர். அது இருந்தாதான் இன்பத்தில வாழ்க்கையில இன்பம் வரும் என்பது வள்ளுவருடைய குறிக்கோள். இது சிறு பிணக்கு தான் இந்த ஊழல் என்பது. தலைவி ஊழல் கொண்டிருக்கின்ற காலத்தில் தலைவன் தனது வலிமையினால், அதாவது வலிவீர் கூடுதலாகும். அதாவது நான் இப்போது உடன்பட மாட்டேன் என்று சொன்னாலும் வலிய, அதாவது உறவு கொள்வது, இது வலிவீர் கூடுதலாகும். இங்கே மிடல் என்றால் வலிமை என்று பொருள். இப்ப இந்த இடத்துல நான் தான் திருக்குறள்ல அந்த வித்து மிடல் வேண்டும் கொள்ளோ ஒரு குறள் இருக்கு. அதை வித்தும் போட்டு இடல் வேண்டும் கொள்ளோன்னு தான் பலரும் உரையை இருக்கிறார்கள். நான் மிடல் எண்ணே கொண்டிருக்கிறேன், வித்து மிடல் வேண்டுமோ அப்படின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? விதைத்து விட்டு அது பலரால், அதாவது மாடு மேய்ந்து விடுமோ அல்லது பலரால் அழிக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்ச வேண்டியதில்லை. அந்த ஊர் மக்களே அதுக்கு வேலியாக இருப்பார்கள்னு பொருள். விடல் என்றால் உறுதியான வேலி என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. சரி, அதுக்கடுத்து 998வது குறள். இது நூற்பா. இது கைக்கிளைக்கு மேலும் ஒரு முடிவு சொல்றார். முன்னைய நான்கும் முன்னதற்கு என்ப. அதாவது ஏற்கனவே சொன்ன நான்கும் இப்போ சொன்ன இது முன்னாள் நூற்பாவுக்கும் பொருந்தும்ன்றார் பாருங்க. ஏற்கனவே சொல்லப்பெற்ற ஏரிய மடல் திறம், இளமை தீர்த்திறம், தேர்தல் ஒடிந்த காமத்து மிகு திறம், மிக்க காமத்து மிடல், இந்த நான்கும் வெறும் திணையின்பால் படும் எனில் இது நான்கினுக்கு முந்தைய நிலை நான்கு, அது நான் கைக்கிளை என்பார்படும். அது எது? அதாவது ஏறாமடல் திறம், இளமை தீராத்திரம், தேர்தல் ஒழிந்த காமத்து மிகாத்திரம், மிக்க காமத்து மாறாத்திரம், அதாவது எதிர்மறை. இந்நான்கும் கைக்கிளை என்பார்படும் என்று கொள்ள வேண்டும்னு இந்த நூற்பால சொல்றார். ஏரிய மடல் திறம், இளமை தீர்த்திரம், தேர்தல் ஒடிந்த காமத்து மிகுதிரம், மிக்க காமத்து மிடல், இந்த நான்கும் பெருந்திணை என்று சொன்னால் ஏறாமடல் திறம், இளமை தீராத்திரம், தேர்தல் ஒடிந்த காமத்து மிகாத்திரம், மிக்க காமத்து மாறாத்திரம், இந்நான்கும் கைக்கிளை என்பார்படும் என்று கொள்ள வேண்டும். வெளிப்பட இரத்தல், அதாவது செஞ்சுதல் ஏறாமடல் திறமாகும். இதுக்கு விளக்கம். அது வெளிப்பட இரத்தல்னா என்ன? தலைவியிடம் இப்போ உடன்படலைன்னா வலியை அழைச்சிட்டு வருவது உறவு கொள்ளுவான்னு சொல்றாருல்ல, அது இல்லை. வரலன்னா கெஞ்சிராம் பாரு, அது ஏறா மடல் திறம்பார், கெஞ்சிறார். நலம் பாராட்டல் இருக்கிறது, இளமை தீராத்திரம். இது இளமை இன்னும் அழகு குறையல, பருவம் மாறல என்று பொருள். நலம் பாராட்டல், இந்த நலம் பாராட்டல வர்றதான் அந்த வந்து 1000 மலர்ல அந்த மனத்தை போய் பார்த்தேன், என் தலைவியினுடைய கூந்தலுக்கு அந்த மனம் இருக்குதா பார்த்து சொல்றானே, அது இந்த நலம் பாராட்டல்ல தான் வருது. புனரா இரக்கமே, அதாவது தேறுதல் ஒழிந்த காமத்து மிகாத்திரம். புனரா இரக்கம் என்பது மனம் ஒன்று சேராதது, உடல் ஒன்று சேராதது. அவளும் ஒத்துக்கல, இவனும் விடல, இருந்தாலும் அதுதான் புனரா இரக்கம்ன்றார். எதிர்மறை. உடல் உறவும் கொள்ளல, அதை போன்ற சூழ்நிலை உருவாகுது. நயப்புறுத்தலே மிக்க காமத்தின் மாறாத்திரமாகும். நயப்புறுத்தல்னா விரும்பும்படி அல்லது விரும்புவாளா என்று ஏங்குதல். அது விரும்பும்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதும்,
அல்லது விரும்புவாளா என்று ஏங்கி கிடப்பதும் நயப்புறுத்தல்ல சேரும். இந்த 4க்கும் 4 விளக்கம். 7ஆம் மடல் திறம், அப்புறம் இளமை தீராத்திரம், தேர்தல் ஒடிந்த காமத்து மிகாத்திரம், மிக்க காமத்தின் மாறாத்திரமாகும். இவையெல்லாம் இதை போன்று வரும். சரி, அகத்திணைக்குரிய செய்யுள். இப்பதான் அகத்திணைக்குரிய செய்யுளையே சொல்றார். 999 நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனறி வழக்கினும் வழக்கம்தான், வழக்கினும் இல்ல, பாடல் சான்ற புலனறி வழக்கம் கலியே பரிபாட்டு ஆயிரு பாவினும் உரியது ஆகும் என்பனார் புலவர். இது என்ன செய்தின்னா, இப்ப நீங்க அகத்திணைக்குரிய பாடல் செய்யணும்னு சொன்னா எந்த வகையான பாடலை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதனால கலிப்பாட்டுல தான் பாடணும், இல்லைன்னா பரிபாடல்ல பாடணும். இப்போ அந்த மரபே போயிட்டு, இப்போ அந்த மரபு இல்லை. எல்லாரும் ஆசிரியர் பாவில பாடுறாங்க, வெண்பாவில பாடுறாங்க. அது மரபு தெரிந்தவர்கள். மரபு பெரும்பாலும் தெரியாதவர்கள் எண்சீர் விருத்தம், அரிசீர் விருத்தம், சந்தம் இதுலதான் பாடிக்கணும். அவரு தொல்காப்பியர் காலத்துல இதை போன்ற அகத்திணை பாடல்களை எந்த வகையில பாடணும்? கலிப்பாட்டுல பாடணும், அல்லது பரிபாடல்ல பாடணும். இந்த கலிப்பாட்டுன்றது தெரியும், வெண்பாவில இருந்து ஒரு நீட்சி, அது அவ்வளவுதான். ஆனால் இசைப்பாடலுக்கு கலிப்பாட்டு தான் தாய். அதுல இருந்துதான் நமக்கு எல்லா கும்மி, சந்தம், சிந்து இவையெல்லாம், அதாவது சமநிலை சிந்து, வியநிலை சிந்து, இவையெல்லாம் கலிப்பாட்டுல இருந்துதான் வந்தது. அதனால கலிப்பாட்டு இசைப்பாட்டின் தாய், இசைப்பாடலின் தாய் என்று சொல்வது வழக்கம். அதனால்தான் நான் முதல்ல என்னுடைய உறுப்பு அராகம், அம்போதரங்கம், அராகம், அம்போதரங்கம், தனிச்சொல், குறிதகம் என்றெல்லாம் ஒரு 6 உறுப்பு வருகிறது. அதுல முதல் உறுப்பு தாழிசை. அராகம், அம்போதரகம், தாழிசை, தனிச்சொல், குறிதகம். அதுல அந்த அராகம் என்பது ராகம் என்பதுதான். அராகம் என்றால் இசை. அதனை சமஸ்கிருதக்காரர்கள் தூக்கி விட்டு ராகம்னு ஆக்கிக்கிட்டாங்க. அதை தெரியாத நம் தமிழறிஞர்கள் ரா என்பது சொல்லுக்கு முன்னால் வராதே என்று ஒரு ஈயை சேர்த்து இராகம்னு ஆக்கி விட்டாங்க. நடந்த தவறு அதுதான். ஆனால் ராகம் என்ற சொல்லுதான், அராகம் என்ற சொல்லுதான், அது தூய தமிழ் சொல், இசையை குறிக்கின்ற சொல். சரி, இப்ப பார்ப்போம். அதாவது நாடக வழக்கினம் என்பது நாடக உத்தி. நடிப்பில் என்று சோமசுந்தர பாரதியார் சொல்லுவது தவறு என்று, பொருந்தாது என்று மறுத்திருக்கிறார் ஒருவர். ஏன்னு கேட்டா, இது காவியம். காவியத்துல நாடகம் வராது. அது இவரு சொல்றது தொல்காப்பியர். அவரே காவியம் பாடல, காவியம் பாடுபவனுக்கு வழி சொல்றாரு, இப்படி பாடுன்னு சொல்றாரு தவிர அவரே பாடி இல்லை. அப்படியானால் என்ன செய்யணும்? இது ஒரு எடுத்துக்காட்டு, அது ஒரு வழக்கு தான், அவ்வளவுதான். நாடக வழக்கு என்பது நடைமுறை வழக்கு என்று கொள்ள வேண்டும் எழுதியிருக்கார். இப்போ நடைமுறையில என்ன வழக்கு இருக்கு? தமிழர் பண்பாட்டுல என்ன நடைமுறை வழக்கு இருக்கோ அதை வைத்து பாடு. உலகியல் வழக்குன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டா செய்யுள் வழக்கு. அது எப்படி? எப்பொழுதும் இந்த 2 வழக்கு தமிழ்ல வந்து கொண்டே இருக்கிறது. செய்யுள் வழக்குன்னு ஒண்ணு தனியா இருக்கு, இந்த பொதுவுல நடைமுறை வழக்கம்னு ஒண்ணு இருக்கு. அததான் சொல்றாரு. நாடக வழக்கு என்பது நடைமுறை வழக்கு, இன்னொன்று செய்யுள் வழக்கு. அது பண்பாட்டுல நூல்லயே இருக்கும். போல இந்த 2 வழக்கைத்தான் கொள்ள வேண்டும். உலகியல் என்பது செய்யுள் வழக்கு,
என்று கொள்ளுதல் வேண்டும். நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் அகத்துறை காதல் கருத்துக்களை கொண்ட கைக்கிளை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, பெருந்திணை ஆகிய இது 6 திணைக்குரியவற்றை இவையெல்லாம் அகத்திணையாக வைத்து பாட வேண்டும். எதுல? குறிஞ்சியில கைக்கிளையில பாடினா, குறிஞ்சியில பாடினா, முல்லை திணையை பாடினா, மருதத்தினா, நெய்தல்ல பாடினா, பாலை திணையை பாடினா, பெருந்திணையை பாடினா, இவையெல்லாம் அகத்திணை ஆகிய செய்திகளை கலிப்பாவிலும் பரிபாடலிலும் பாட வேண்டும். இப்ப கலிப்பா என்பது அதாவது கலித்துறை, கட்டளை கலித்துறைன்னு ஒண்ணு இருக்கு. அது இப்பொழுதும் பலர் கையாளுகிறார்கள். அதாவது அடியடி தோறும் 5 ஈராகி முதற்சீர் 4 வெண்டலை பிழையா கடையொரு சீரும் விளங்காயாகி நேர் 16 நிறை 17 என்றாகும் கட்டளை கலித்துறை போரடித்தெழுத்தே என்று அந்த நூற்பாக் அது காக்கை பாடினியார் பாண்டது. கட்டளை கலித்துறை இப்படி பாடி வச்சதுனால சிலர் பாடுகிறார்கள். ஆனா காதல்ல தான் பாடுறாங்களா? இல்ல, எதை ஒன்னா பாடுறாங்க. ஆனால் தொல்காப்பியர் சொல்லுவது காதல் இது போல அகத்துறை பாடல்களை கலித்துறையிலும் பரிபாடலிலும் பாட வேண்டும். பரிபாடல் என்ன வகை என்றால், இப்ப இது சொன்ன பாருங்க, வெண்பா வெண்டலையும் கலித்தலையும் கலந்து வருவதுதான் கலித்துறை. அது கட்டளை கலித்துறை, கலிப்பா, வஞ்சி, களி, வஞ்சி, இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அந்த கலிப்பாவில பாடலாம். அடுத்து பரிபாடல்ல பாடலாம். பரிபாடல் என்பது என்ன அப்படின்னா, இந்த பரி என்பதே பரிந்து எல்லா பாக்களுடைய தலைக்கும் இடம் கொடுத்ததுனால அது பரிபாடல். என்ன அர்த்தம்? அது ஒரு வகையான பாடல் இல்ல, வரிபாடல்ல பல வகையான தலையும் வரும். இப்ப வெண்பாவில வெண்டலையை தவிர வேற தலை வரக்கூடாதுன்னு இருக்கு. இருந்தாலும் ஆசிரியர் தலை வருது. பிற்காலத்துல ஆசிரியர் தலை வந்துடுச்சு. ஆனால் வெண்பாவில அப்படி ஆசிரியர் தலை வந்தாலும் வரலாம், தருமா வேற தலை வரக்கூடாது. வஞ்சி தலை வராது, மற்ற தலைகள் வராது. அதை போல இல்லாமல் பரிபாடல் அதற்குரிய எத்தனை வகையான பாடல்கள் அவையெல்லாம் கூட அது உள்ளே வருகின்றன, அந்த தலைகள் வருகின்றன. அதனால பரிந்து எல்லா தலைகளுக்கும் இடம் கொடுத்ததுனாலதான் அதுக்கு பரிபாடல் என்று பொருள். இது பாருங்க, அப்போ ரொம்ப எளிமையா பாடலாம் என்பதுதான் இதனுடைய பொருள். ஆனால் யாருமே பாடுவதில்லை. பரிபாடல்ல சரி, பரிபாடல் முழுக்க அகப்பாடலா? அதுவும் இல்லை. பரிபாடல் முழுக்க அகப்பாடலும் இருக்கின்றன, புறப்பாடலும் இருக்கின்றன. அப்போ கலிப்பா புறப்பாடலும் பாடலாம்னு இருக்கே, இது கலிப்பான்ற. பரிபாட்டு புறப்பாடலும் பாடலாம். அந்த பரிபாடல்ல புறப்பாடலும் இருக்கிறது, அகப்பாடலும் இருக்கின்றன. அப்போ பரிபாடல் அகப்பாடலையும் பாடலாம் என்ற நிலை ஆரம்பத்திலேயே இருக்கிறது. சரி, அதற்கு பாடுதலே சிறப்புடையதாகும் என்று இலக்கண சார்ந்தோர் கூறிய குறிப்பு. ஆனால் காதல் பாடல்கள், குறுந்தொகை, நற்றிணை இவை ஆசிரியப்பாவால் பாடப்பெற்றுள்ளன. நான் சொல்றேன் இது செய்தி. இவரு தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? காதல் பாடல்களை கலிப்பாடல்ல பாடணும், பரிபாடல்ல பாடணும்னு சொல்றாரு. சங்க இலக்கிய பாடல்களாகிய குறுந்தொகை, நற்றிணை, ஐங்குறுநூறு இவையெல்லாம் அதாவது ஆசிரியப்பாவால் ஆக்கப்பட்டிருக்கின்றனவே. இப்போ ஆசிரியப்பாவிலையும் பாடலாம்னு இருக்கு. ஐங்குறுநூறும் ஆசிரியப்பாவில் பாடப்பட்டுள்ளன. பரிபாடல் என்பது ஒரு செய்யுளில் பல வகை செய்யுளும் பரிந்து இடம் பெறுவதனால்தான் அதற்கு பரிபாடல் என்று பெயர். பரிபாடல் என்னும் நூலில்
அகப்பொருளை பற்றிய பாடலும் இருக்கின்றன, புறப்பொருளை பற்றி பாடப்பட்ட பாடல்களும் பெற்றுள்ளன. இப்போது காதல மெல்லிசையில் பாடுகிறார்கள், சிந்தில் பாடுகிறார்கள், சந்தத்தில் பாடுகிறார்கள், ஆசிரியப்பாவில் பாடுகிறார்கள், வெண்பாவில் பாடுகிறார்கள், விருத்தப்பா வகையில் பாடுகின்றனர். இத்தனை வகைய இப்போ வந்துடுச்சு. தொல்காப்பியத்துல இந்த 2 வகையில தான் பாடணும்னு சொன்னாரு. இப்போ எல்லா வகையிலும் பாடுகின்றனர். ஆனால் சங்க இலக்கியத்துக்கு முந்தைய இலக்கியமாகிய திருவள்ளுவர் வெண்பாவில் பாடியிருக்கிறார். வெண்பாவிலேயே பாடியிருக்காரு. குறள் வெண்பாவில் அகத்துறை பாடல்களை பாடியிருக்காரு இல்லையா, காமப்பாலை. அதனால இதை நாம கொஞ்சம் மனத்தில் இருத்தி கொண்டுதான் இந்த உரையை படிக்க வேண்டும். நாடக வழக்கு என்பது புகைப்பட வருகின்ற அனைத்து செய்திகளும் ஒரே இடத்தில் அமைவதனை போன்று தொகுத்து கூறுதல் என்று ஒரு பொருள் உண்டு. இப்படி ஒன்னா வைத்துக்கலாம். உலகியல் வழக்காறு என்பது மக்களது மேலான ஒழுக்கத்திற்கு ஒத்து கூறுவது, உயர்ந்தோரது நல் ஒழுக்கத்தினை மற்றவருக்கு எடுத்து கூறுதலாகும் என்று வைத்துக் கொள்ளலாம். சரி, பாடல் சார்ந்த புலனெறி வழக்கம் என்பது நாடக வழக்கு, உலகியல் வழக்கு என்னும் இவ்விரு வழக்கினையும் கலிப்பா பரிபாடலாகிய இரு வகையில் தருவதே மரபாக இருக்கின்றது என்பதுதான் புலவர் கூறுவது. எனவே மரபா வைத்திருக்கிறார்கள். அது பிற்காலத்துல சங்க காலத்திலேயே அது தீர்ந்து விட்டது, அது முடிந்து விட்டது. தலைவி பெயரை சுட்டுவதில்லை. இது 1000வது நூற்பா. மக்கள் நுதலிய அகனைந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார். இந்த செய்தியும் ரொம்ப அருமையான செய்தி. அகத்திணையும் இறுதி திணையாகிய பெருந்திணையும் நீங்களாக, அது 2 தள்ளிட்டு அன்புடை காமம் அஞ்சிணை என்று சொல்லுகிறோமே, இடையில் அமர்ந்திருக்கின்ற முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 திணைகளுக்குரிய இந்த பாடல்கள் குறிஞ்சிக்கு உணர்தல் என்பர். உணர்தல் என்று அதுக்கு பேர் புணர்தல் என்பது நேரா தவறா நினைக்கிறோம். 2 பேருமே எல்லாரும் நினைக்கிறாங்க புணர்தல்னா ஒருவர் மீது ஒருவர் இணைவது என்பது இல்லை. ஒருவரோடு ஒருவர் சேருவது என்பது பல வகையில சேரலாம். மனத்தால் சேரலாம், உள்ளத்தால் சேரலாம், உணர்வால் சேரலாம். ஒத்துக்கொண்டு இருவரும் இணைந்து நிற்பதே சேர்தல் தான். ஒத்துக்கொள்வதே, நான் உன்னை மணந்து கொள்கிறேன், நான் உன்னை கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன், நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னாலே அது சேர்ந்து விட்டவர் தான். தவறான இடத்துக்கு போயிடக்கூடாது. நிறைய அப்படி போறோம், அதுவும் பின்னால நடக்குது. ஆனால் அதுதான் முதன்மை இல்லை. அதனால குறிஞ்சிக்கு புணர் என்பது இன்னொன்னையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புணர்தல் என்பதை உண்மையில் ஒருவரோடு ஒருவர் சேர்வது, இணைவது என்று வைத்துக் கொண்டால் மருத நிலத்தில் இருக்கிறவர் புணர்வதில்லையா, இல்ல பால நிலத்தில் இருப்பவர்கள் புணர்வதில்லையா, அல்லது நெய்தல் நிலத்தில் இருப்பவர்கள் புணர்வதில்லையா? இவையெல்லாம் நடக்கும். ஆனால் அப்படித்தான் கொள்ளக்கூடாது. அதுக்கு இருவரும் ஒத்துக்கொள்ளுவது, இருவரும் சேர்வது, இருவரும் இணைவது என்று பொருள் கொள்ளணும் முதலாவதாக. பிறகு 2வது தான் அது. முல்லை ஆட்சி இருத்தல், இதுக்கு என்ன, இதெல்லாம் உரிப்பொருள். இப்ப நான் சொல்றது இருக்கே, இந்த புணர்தல் என்பதும் அதாவது இவையெல்லாம் உரிப்பொருள். ஆட்சி இருத்தல் அதாவது காத்து இருத்தல், இந்த முல்லை நிலம் என்னாச்சோ, விலங்கு அடிச்சுச்சோ, இல்ல விலங்கை இவர் அடித்துக் கொண்டு வருவாரோ, எப்போது வருவார் என்றெல்லாம் ஆட்சி ஆறுதல் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அதுதான் ஆட்சி இருத்தல்
இருத்தல் அதுக்கு கொடுத்திருக்கிறாங்க. நெய்தல் இதுவும் அதுல சேர்ந்ததுதான். நெய்தல் என்றால் இறங்குதல் என்று பொருள். அந்த அவர்களும் அவன் கடல்ல மீன் பிடிக்க சென்றவர் எப்படி வருகிறாரோ, அலையில் சிக்கி கொண்டாரோ, மீனை பிடித்தாரா இல்லையா, எப்பொழுது வருவார், திரும்பி வருவாரா வரமாட்டாரா, என்ன ஆயிடும் என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்களே, அவவும் இரத்தல் தான், இரங்கல் தான். பிறகு மருதம், ஊடல். இந்த ஊடல் என்பது மருதத்துக்கே உரியதா? 5 நிலத்திலும் ஊடல் நடக்கும். சென்ற தலைவன் ஒழுக்க குறைவாக நடந்து இருப்பானோ இவன் நினைச்சுக்கிறான். விரிந்து இருக்கிற தலைவன் அங்கேயாவது தவறு செய்யறானோ என்று இவை அவர் தொழிலால் ஏற்பட்டவை. அவ்வளவுதான். பாயன் ஆடு மாடு மேய்ப்பவன், அது வேட்டுவன் வேட்டையாடுபவன், நாடன் அந்த நாட்டுக்குரியவன், குறும்பொறை நாடன்னா சிறிய நாட்டை சார்ந்தவன், வெப்பன் என்றால் மலை நாட்டை சார்ந்தவன், குறிஞ்சி நாட்டை சார்ந்தவன், பொறுப்பன் என்றாலும் அதுவேதான், சேர்ப்பன் என்றால் கடல் பகுதியை நெய்தல் நிலத்தை சார்ந்தவன் என்று பொருள். அவ்வளவுதான். பேரினையே சுட்டி பாடுவர். சரி, இங்கே ஏன் பேரினை சுட்டுவதில்லை? இந்த இடத்துல ஒரு நாள் செய்தியை சொல்றேன். இந்த நிலையும் வெளிநாட்டு அறிஞர்களை கவர்ந்தது. தேக்கத்திலேயோ, அதாவது பிரெஞ்சு நாட்டிலேயோ, இங்கிலாந்திலேயோ, அமெரிக்காவிலோ வெளிநாட்டிலிருந்து வந்த அறிஞர்கள் தமிழ் இலக்கியத்தை படிக்க போய் அதிலேயே மூழ்கி போனதற்கு இதுவும் ஒரு காரணம். என்ன? அவர்கள் இலக்கியத்தில் எல்லாம், அது அக இலக்கியமாக இருந்தாலும் புற இலக்கியமாக இருந்தாலும், அந்த தலைவன் பெயர் வந்துவிடும், அல்லது அவன் சார்ந்திருக்கிற இயக்கம் பெயர் வந்துவிடும், அவன் பிறந்த இனம் வந்துவிடும், அல்லது அவன் எந்த மதத்தை சார்ந்தவன் என்ற சொல்லு வந்துவிடும். ஆனா நம்முடைய தமிழ் சங்க இலக்கியங்களில் மட்டும், அதிலே அக இலக்கியங்களில் பெயர் இல்லாமல் பாட வேண்டும் என்று மரபு ஏன் வந்தது? இதை தெரிந்து கொண்டால்தான் தமிழனுடைய, அதாவது திருவள்ளுவரோ தொல்காப்பியரோ எவ்வளவு பெரிய உலக பேரறிஞர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். காதல் என்பது, காதல் உணர்வு என்பது தமிழனுக்கு மட்டும் உரியது இல்லை, உலக மாந்தர் அனைவருக்கும் உரியது. அப்போ ஒரு இனத்தை சுட்டியும் சொல்ல முடியாது, மனித குலத்தை சுட்டியும் சொல்ல முடியாது. சரி, மனிதனோட நிற்குமா? விலங்குகளுக்கும் காதல் உணர்வு உண்டு, பறவைகளுக்கும் காதல் உணர்வு உண்டு, புழு பூச்சிகளுக்கு கூட காதல் உணர்வு உண்டு, மரம் செடி கொடிகளுக்கும் உண்டு. எப்படி பெயர் சுட்டுவது? பெயர் சுட்டினால் அவருக்கு மட்டும் உரியது என்று அது ஆகிவிடும். இந்த காதல் உணர்வு, காதல் இன்பம் என்பது உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் அனைத்துக்கும் உண்டு என்பதை அறிந்து கொண்ட மிகப்பெரிய பேரறிஞர்கள் நம்முடைய தொல்காப்பியரும் திருவள்ளுவரும். இதை கண்டுதான் அவர்கள் சொக்கி போனார்கள். தமிழ் இலக்கியத்தில் அடடா, இந்த அக இன்பத்தை, அக துறையை, அக பாடலை இப்படி பெயர் சுட்டாமல் பாடியிருப்பது இருக்கிறதே, இது உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தம் என்று சொக்கி போனார்கள் வெளிநாட்டு அறிஞர்கள். அதனால்தான் சொல்கிறேன், மறுபடியும் பாருங்கள். அதுல இன்னொன்னு கூட இருக்கு. அதாவது இந்த நெடுநல் வாடைன்னு ஒரு இலக்கியம் இருக்கிறது நம்ம கிட்ட. அந்த நெடுநல் வாடை அகமா புறமா என்று மிகப்பெரிய போர் நடந்து கடைசியில் அது அகத்துறையை சார்ந்தது இல்ல புறத்துறையை சார்ந்தது என்று முடிவு செய்து விட்டார்கள். முழுக்க அகத்துறை பாடல் அது. தலைவன் அங்க போர்க்களத்திலே இருக்கிறான், தலைவி வீட்டிலே இருந்து ஏங்குகிறாள், அவனும் ஏங்குகிறான், அவளும் ஏங்குகிறாள். இது முழுக்க காதல் இலக்கியம், நெடுநல் வாடை. அந்த வாடை அவர்களை வாட்டுகிறது. ஆனாலும்
அது புற இலக்கியத்தில் சேர்க்கப்பட்டது இறுதியிலே. என்ன அப்படின்னு கேட்டா, வேம்பு திணையாத்த, அதாவது போர் வீரன் செல்லுகிறான், அதாவது படையில அணிவகுத்து அவன் கையிலே வைத்திருக்கின்ற வேலிலே ஒரு வேம்பு மாலையை சூடி இருந்தான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு பாட்டுல. அந்த தலைவர், அந்த வீரன் அந்த வேல்ல வேம்பு மாலையை சூட்டி இருந்தான் என்ற ஒரு சொல்லால அப்ப அவன் பாண்டியன் என்று தெரிந்து விடுகிறது. அவன் வேப்பம்பூ மாலையை உடையவன் என்று தெரிகிறது. இப்படி தலைவனுடைய பெயரை அது சுட்டிவிடும் என்று அது புற இலக்கியத்தில் சேர்க்கப்பட்டது என்ற ஒரு அருமையான செய்தி நம்ம தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது. பிறகு என்று இதெல்லாம் சரி. கன்றும் உள்ளதோ கலத்தினும் படாது, அதாவது ஒரு எடுத்துக்காட்டு பாடல், அதாவது கன்றும் உண்ணாது களத்திலும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்கு எனக்கும் ஆகாது என் ஐக்கும் உதவாது பாலை உணியர் வேண்டும் சிதலை அல்குல் என் மாமை கவினே. இது கலித்தொகை பாடல். வெள்ளி வீதியார் என்கின்ற ஒரு பெண்பால் புலவர் பாடுகிறார். இதுல எந்த பெயரும் இல்லை குறுந்தொகையில. ஆமா, குறுந்தொகையில 27வது பாடல் வெள்ளி வீதியார் பாடுகிறார். இது பெண்பால் புலவர். இப்ப வெள்ளி வீதியார்னா ஆன கூட சொல்லலாம், ஆனா அந்த பாடலுடைய பொருளை பார்த்தால் இது பெண் பாடுவதை போல இருக்கிறது. அதனால்தான் அது பெண்பால் புலவர் என்று வெள்ளி வீதியாரை கூறுகின்றனர். என்ன சொல்றாங்க அந்த அம்மா, நல்ல பசுவின் இனிமையான பாலானது அந்த பசுவினது கன்றினையும் அது கன்றுக்கும் கொடுக்காமல், களத்தினும் கறந்து வைக்கப்படாமல், அதாவது அதை வளர்ப்பவர்கள் ஒரு பாத்திரத்தில் அதை கறந்தும் வைக்கல, பின்னால பயன்படுறது சரி, வீணாக தரையிலே கொட்டி பாழானதனை போன்று அவங்களுக்கு கன்றுக்கும் அது கிடைக்கல, இவர்களும் கறந்து வைக்கல அப்படின்னா அது வீணா தரையில் தான் கொட்டி பாழாகும் போலே இந்த சேமல் புள்ளிகளை கொண்ட அல்குல் தடத்தை உடைய இந்த என் மாமை கவினை அத என்ன சொல்ற, அதாவது களத்தி வீணாக தலையிலே கொட்டி பாழானதனை போன்ற இந்த சேமல் புள்ளிகளை கொண்ட அல்குல் தடத்தை உடைய எனது மாமை, மாமைன்னா அழகு அல்லது பசலை என்னும் அழகானது எனக்கும் பயன்படாமல் என் தலைவனுக்கும் இன்பம் வழங்காமல், அதாவது பசலை இருக்கிறதே அதுவும் உண்ணலாம் என்று கருதி விரும்புகின்ற நிலைக்கு வந்து விட்டது. பசலை படர்ந்து போச்சு, தலைவன் பிரிந்திருக்கிறான், அதனால பசலை படர்ந்து விட்டது. பசலை படர்ந்தது அந்த அம்மா என்ன சொல்லுது, ஐயோ என்னுடைய அழகு தலைவனுக்கும் பயன்படல, எனக்கும் அது பயன்படல, இந்த பசலை நோய் இருக்குதே அது தான் தின்னலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறைச்சு வச்சுச்சு, பசலை இருக்கிறதே அது உண்ணலாம் என்று கருதி விரும்பிய இந்த நிலைக்கு வந்து விட்டது சொன்னாங்களே. இந்த பாட்டுல எங்கேயுமே பெயர் இல்லை, அதுதான் முக்கியம். தலைவன் பெயரும் இல்லை, அந்த அம்மா பெயரும் இல்லை. பாருங்க, கன்றும் உண்ணாது களத்திலும் படாது நல் ஆண் தீம்பால் நிலை. நல் ஆண்னா நல்ல பசுன்னு அர்த்தம், ஆனாலும் பசுதான் ஆணுனாலும் பசுதான். தீம்பால் நிலத்து உட்காங்கு எனக்கும் ஆகாது என் ஐக்கும் உதவாது, என் தலைவனுக்கும், ஐன்னா தலைவன், தலைவனுக்கும் உதவாது பாலை உணியர் வேண்டும் சிதலை அல்குல் என் மாமை கவினே. என்னுடைய பசலை படர்ந்த இந்த அழகு இருக்கிறதே பாழா போகிறதே இந்த தலைவன் இல்லாமல் என்று அந்த அம்மையார் வேண்டுகிறார்கள். ஆனால் இங்கே தலைவனுடைய பெயர் அந்த ஊர் திணையினுடைய பெயராவது வரணும், அதுவும் வரல.
அதாவது இங்க சேர்ப்பன், வெற்பன், நாடன், ஊரன் இது கூட வரல. ரொம்ப அருமையான பாடல் அது. குணங்கை என்பது பரத்தையர் ஆடுகின்ற ஒரு வகை கூத்து. கரிகால் வளவனின் மகள் என்பர் இந்த ஆதிமந்தியாரை. அது ஒரு செய்தி இருக்கிறது, வரலாற்று செய்தி. ஆதிமந்தியார் கரிகால் வளவனுடைய மகள். குறுந்தொகை 27வது பாடலில் என் ஐ, என் தலைவன் என்று மட்டுமே வெள்ளி வீதியார் பாடுகின்றார், பேர் சொல்லல. குறிசில் என்று சொல்லுகிறாள். ஒரு ஆண்மகன், மிக சிறந்த ஆண்மகன் அர்த்தம், அவ்வளவுதான், பேர் கிடையாது. குறுந்தொகை 31வது பாடலில் அதான் மான் தக்கோன், மன்னா மாண்புடையோன், மாண்புக்கு உரியவன் என்று ஒரு பொருளும், இரண்டாவது சொல்லு குறிசில், பெருமை மிக்கோன் என்றும் தலைவன் பெயரை சுட்டவே இல்லை. இந்த இரண்டு பாடல்லையும் அந்த சேர்ப்பன், வெற்பன், பொறுப்பன், நாடன் என்ற பெயர் கூட இல்லை. குறிசில்னு சொல்லப்பட்டிருக்கிறது, மாண்பு மிக்கோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஐ, என் தலைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு மரபா, எவ்வளவு பண்பா இந்த தமிழர்கள் இலக்கியத்திலும் கையாண்டிருக்கிறார்கள். அப்போ வாழ்க்கையில் எப்படி இருந்திருப்பார்கள் என்று பாருங்கள். அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், வாழ்க்கையில் தவறு நடந்திருந்தாலும் அதை பாடக்கூடாது என்ற பண்புடையவர்களாக நம்முடைய புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். நல்லதை மட்டுமே பாடி வைத்தனர், இதை போன்ற தீயதை பாடவில்லை. சரி, வெள்ளி வீதியாரும் ஆதிமந்தியாரும் தம் தம் பெயரையும் கூட சுட்டவில்லை, தலைவன் பெயரையும் இருவரும் சுட்டவில்லை. இவ்வாறு பாடியதனால் இது அகத்துறை பாடல் ஆகின. பெயர் அறிவதற்கு உரிய இடம், அதாவது அடுத்த நூற்பால சொல்றார் எங்க எல்லாம் பெயர் வரலாம். 1001வது நூற்பா புறத்திணை மருங்கின். அதுதான் இனிமேதான் புறத்திணை, அதனாலதான் புறத்திணைய உடனே வச்சிருக்கிறார். புறத்திணையில நீ தலைவனுடைய பெயரை சுட்டலாம். புறத்திணை மருங்கின் பொருந்தின் அல்லது அகத்திணை மருங்கின் அளவுதல் இலவே. இதிலிருந்தே கல்வி, கொடை, ஒழுக்கம், வீரம் தமிழனுக்கு உரியதாக இருந்திருக்கிறது. இந்த அகம் மற்றும் உலகத்துக்கு உரியதாக இருக்கிறது. அகத்துறை அல்லாத கல்வி, கொடை, ஒழுக்கம், வீரமாகிய புறத்துறை பொருள்களில் இயற்பெயரை சுட்டி கூறலாம். ஆனால் அகத்துறை பாடல்களில் இயற்பெயரை சுட்டி கூறுதல் மறவே இல்லை, கூறுதல் கூடவே கூடாது. சரி, தொல்காப்பியம், பொருளதிகாரம், அகத்திணையியல் இதனுடன் நிறைவு பெறுகிறது. பொருளதிகார அகத்திணையியல் முடிவுற்றவுடனே அந்த அகத்திணையோடு தொடர்புடையது என்பதனால் புறத்திணையை அடுத்து வைத்திருக்கிறார், இரண்டாவது திணையாக தொல்காப்பியன். அந்த புறத்திணை இயல் வெற்றி திணை, வஞ்சி திணை, உடுங்கை திணை, தும்பை திணை, வாகை திணை, காஞ்சி திணை, பாடான் திணை என 7 வகைகளாக கூறப்பெற்றுள்ளன. உள்ளே வருகிறது, தனியா நான் தொகுத்து சொல்லிட்டேன், அவ்வளவுதான். திணை என்பதற்கு நிலம் என்று சொல்வது அவ்வளவாக பொருந்தவில்லை. ஒழுக்கம் என்பதே பொருந்துகின்றது. ஒழுக்கம் அக ஒழுக்கம், புற ஒழுக்கம் என 2. ஒழுக்கம் என்பது தன்னோடு உடனடி தொடர்புடைய மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் இவரோடு தொடர்பு கொண்டது. எது அக ஒழுக்கம். அது இல்லறத்தோடு முடியறது, சுற்றத்தோடு முடியறது, உற்றார் உறவினரோடு முடிவது. புற ஒழுக்கம் என்பது அரசன், அயலார், பொதுமக்கள் இவருடன் தொடர்பு கொண்டது. இதை நன்றாக விளங்கிக் கொண்டாலே போதும்.
அக ஒழுக்கம் தன்னோடும் தன் மனைவியோடும் மக்களோடும் உற்றாரோடும் உறவினரோடும் தொடர்பு கொண்டது. ஆனா புற ஒழுக்கம் என்பது அரசனோடும் அயலாரோடும் பொதுமக்களோடும் தொடர்பு கொண்டது. அக ஒழுக்கம் சொன்னது அகத்திணை ஆயிற்று, புற ஒழுக்கம் சொன்னது புறத்திணை ஆயிற்று. அடுத்து அக வாழ்வு அறவாழ்வாக மரவாழ்வாக திகழ்தல் வேண்டுமானால் புறவாழ்வே அதற்கு துணை செய்தல் வேண்டும். இப்ப அகவாழ்வுனா வெறும் காதலிலேயே காலத்தை ஓட்டிட முடியாது. அவன் பொருளீட்டியாக வேண்டும், போருக்கு போயாக வேண்டும், கொடை செய்தாக வேண்டும், கல்வி கற்றாக வேண்டும். அப்படியானால் அப்போ புற ஒழுக்கமும் கூட இருந்துதான் ஆகணும். அதனால்தான் அகவாழ்வு அறவாழ்வாக மாற புறவாழ்வாக திகழ்தல் வேண்டுமானால் புறவாழ்வே அதற்கு துணை செய்தல் வேண்டும். கல்வி, கொடை, ஒழுக்கம், வீரம் அரசர்க்கும் அனைவருக்கும் தேவை என்பதனை போன்று தோற்றம் காட்டினாலும் எது கல்வி, கொடை, ஒழுக்கம், வீரம் அரசர்க்கும் அனைவருக்கும் தேவை என்பதனை போன்று தோற்றம் காட்டினாலும் ஆள்வோருக்கும் துணையாக ஆளப்படுவோரும் அதாவது அந்நாட்டு மக்களும் துணையாக இருத்தல் வேண்டும் அல்லவா? ஒரு அரசன் போருக்கு போறான்னா அவன் படையோட போகாது, அவன் படை போகாது, வீட்டுக்கு ஒருவர் வாங்கன்னு கூப்பிடுறான். அப்ப என்ன ஆச்சு? அரசனுக்கு மக்களும் துணை செய்தாக வேண்டும். அதனால் அப்போ அகவாழ்வோடு புறவாழ்வு இணைந்து விடுகிறது. அரசன் போருக்கு எழுந்து விட்டால் அவன் படையும் எழும். அப்படையே போதுமானதாக இல்லாத போது பொதுமக்களும் அவருக்கு துணை செய்தாக வேண்டும். மக்களும் அவனுக்கு உதவ வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் எழும். போர் வீரராக வீட்டுக்கு ஒருவர் வருதல் வேண்டும் என்னும் நிலை முடியாட்சியில் இருந்தது. இது நிறைய நீங்க புறநானூற்றிலே பார்க்கலாம். முதல் நாள் போரிலே தன் தந்தை இறந்தார், அடுத்த நாள் போரிலே தன் அண்ணன் இறக்கிறான், அடுத்த நாள் போரிலே தன் தலைவன் இறந்து விடுகிறான். இப்படி அனைவரும் இறந்த பிற்பாடு அந்த வீட்டிலிருந்து ஒரு வீரனை எப்படி அனுப்புவது என்று சிறு குழந்தையை அவள் உடையை உடுத்தி கையில் வாளை கொடுத்து போர்க்களத்துக்கு அனுப்பிய செய்தி தமிழ் பண்பாடு. அது வீரம், மரபு. இது நம்ம படிக்கிறோம், கேட்டிருக்கிறோம் ஏற்கனவே. தமிழ் இலக்கியங்கள் அனைத்துக்கும் ஊற்றுக்கண்ணாக விளங்கியது தொல்காப்பியமே. தொல்காப்பியத்தின் அடிப்படையில் தான் நமக்கு பல நூல்கள் கிடைத்துள்ளன. தமிழர் வாழ்வினை விளக்குகின்ற அகத்துறை இலக்கியம் என்னும் ஒரு துறைக்கு மட்டும் மிகுதியான நூலும், கல்வி, கொடை, ஒழுக்கம், வீரம் உள்ளிட்ட பல துறைகளை உள்ளடக்கிய புறத்துறைக்கு மிக குறைந்த நூல்களும் உள்ளன. இது விந்தை. அகத்துறைக்கு மட்டும் நூல்களும் செய்யுள்களும் ஏராளம். ஆனா புறத்துறை என்பது ஒரு துறை இல்லை, பல துறை இருக்கின்றன. கல்வி, ஒழுக்கம், வீரம், வடை, அதாவது எத்தனையோ எல்லா துறைக்கும் வருகின்ற பாடல்கள் குறைவு. ஆனால் ஒரே ஒரு அகத்துறைக்கு மட்டும் பாடல்கள் மிகுதி. அகவாழ்வு அறவாழ்வாக மாற அதாவது கல்வி, கொடை, ஒழுக்கம் இவையெல்லாம் தேவை, சரிதான். கலித்தொகை, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு உள்ளிட்டவை அகவாழ்வினை விளக்கும் ஆவணங்களாகும். புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, பதிற்று 10 நெடுநல்வாடை உள்ளிட்டவை புறவாழ்வினை விளக்கும் ஆவணங்களாக விளங்குகின்றன. பரிபாடல் அகத்திணையும் புறத்திணையும்
மற்றவை அகத்திணை அறத்தினை மட்டுமே கொண்டு விளங்குகின்றன. எல்லாமே அறம் கூறுவதுதான் ஏராளமாக இருக்கின்றன. அதனால் இப்போது வெற்றி திணை என்று முதல் திணையை சொல்லுகிறார். அதாவது புறத்திணையில் உள்திணை இவை. வெற்றி திணை என்பது போரை தொடங்குவதற்கு முன்னதாக போரை தொடங்க போகிறேன் என்னும் முன்னறிவிப்பாக ஆணிரை கவர்தல் நடைபெறும். ஆணிரை என்பது ஆட்டு மந்தை. சிலரு மாட்டு மந்தை பசு கூட்டம் சொல்லலாம். தொல்காப்பியம் தோன்றிய போது சமஸ்கிருதமே தோன்றவில்லை என்று அப்பாதுரையார் சொல்லுகிறார் என்றால், திருக்குறள் தோன்றிய போது மட்டும் சமஸ்கிருதம் எப்படி இருக்கும்? அதனால் திருக்குறள் இருக்கிற சொல்லு சமஸ்கிருதத்துக்கு போயிருக்கணும், அவ்வளவுதான். தொல்காப்பியத்தில் இருக்கிற சொல்லு சமஸ்கிருதத்துக்கு போயிருக்கணும், அவ்வளவு எடுத்துக்கொண்டார்கள். சரி, இப்போ ஆணிரை கவர்தல் என்பது சிலர் என்ன சொல்றாங்க, ஆட்டை போய் திருடுறான், ஆட்டை திருடுவது இல்லை, அவனுக்கு இல்லாத ஆடா. மன்னர்கள் தன்னுடைய வீரத்தை காட்டுவதற்கு தான் வெளிநாட்டின் மீது போரை தொடுத்தனர். பின்னால் அது வேற மாதிரியாக மாறியது. ஆனாலும் தொடக்கத்தில் தன்னை இழந்தவனை இழந்தவனுக்கு தன்னுடைய வீரத்தை காட்ட வேண்டும் என்று அவன் நாட்டை வென்று அவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு வந்த வரலாறு தான் தமிழ் மன்னர்களுடைய வரலாறு. எந்த நாட்டையும் தான் பிடிக்க வேண்டும், தான் ஆள வேண்டும் என்று அவன் கருதவில்லை. தன்னுடைய வீரத்தை படித்தவனை நான் உன்னை விட மிகச் சிறந்த வீரன் என்பதை காட்டுவதற்காகத்தான் போர் கொடுத்து சென்றார்கள் தொடக்கத்தில். பிறகு அது காலப்போக்கில் பெண் கொடுக்கவில்லையானால் சண்டை, பிறகு நாடுபுடி சண்டை என்று இன்னொன்னும் சொல்லுகிறேன். இவர் எழுதுகிறார், நம்ம நாவலர் சோமசுந்தர பாரதியார், தமிழன் எப்படியும் இன்னொருத்தனுடைய நாட்டை பிடித்துக் கொண்டு ஆள வேண்டும் என்று கருதியதே இல்லை. அவனுக்கு இருந்த நாடு போதும். ஆனால் பலவிதமான கோபத்தால் வேற விதங்களால் சண்டை வந்ததே தவிர நாடு பிடிக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு எப்போதுமே இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த நாட்டு செல்வத்தை நாம் கொண்டு வந்து விட வேண்டும் என்று செல்வத்துக்காக போனவனும் இல்லை. அவனிடத்தில் ஏராளமான செல்வம் இருந்தன என்று சொல்லுகிறார். உண்மை. ஆணிரைகளை கவர்ந்து வருவது எதுக்குன்னு கேட்டா, சீண்டுவதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. சண்டைக்கு சீண்டுவது. நான் உன் மீது படையெடுத்து போருக்கு வரப்போகிறேன் என்பதை காட்டுவதற்காக அந்த ஆணிரைகளை கவர்ந்து வருவார்கள். ஓஹோ, ஆணிரை கவர்ந்தா அதை மீட்ட வருவான், போர் தொடங்கும். அல்லது கவர்ந்து போனியா, இனிமே நான் உங்ககிட்ட நான் சண்டைக்கு வரலன்னு சொல்லிட்டான்னா விட்டுருவான். இல்ல நான் அதை மீட்கிறேன்னா மீட்டுன்னு போவான். இல்லை நான் உன்னோட சண்டைக்கு வருவேன்னா வா பார்க்கலாம் உன் வீரத்தையும் என் வீரத்தையும் காட்டுவான். ஆணிரைகளை கவர்ந்து வர போர் வீரர் செல்வதனால் அனுப்ப பெற்ற போர் வீரர் பகைவரின் புலத்திலே பகை மன்னனின் புலத்திலே சென்று கவர்ந்து வந்து அவற்றை காத்து நிற்பர். அதை ஒண்ணுமே செய்ய மாட்டாங்களாம். அவனுக்கு தானே அட்ரா நொறுக்குடா சாவடுறா, எத்தனை வேணா செத்தும் போட்டுண்டா அப்படின்னு இருக்கிறது இல்ல. அவற்றை பாதுகாப்பர். ஆணிரை என்ற பசு கூட்டத்தை பாதுகாப்பர். அதுக்கப்புறம் வெற்றி என்னும் புறத்திணை.